உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும். ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும். கண் கண்ட தெய்வம் கலியுக அவதாரம் மேல்மருவத்தூர் ஆன்மீக குரு அருள் திரு அம்மா அவர்களின் திருவடிகளை பணிந்து சித்திரை பௌர்ணமி விழாவில் கலந்து கொள்வதன் வாயிலாக ஒரு அன்பர் பெற்ற நன்மையை இப்பொழுது உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வெளிநாட்டில் வாழும் அன்பர் ஒருவர் அம்மாவுடைய மிக சிறந்த பக்தர். அருள் திரு அம்மா அவர்களை மனதார குருவாகவும் தெய்வமாகவும் ஏற்று அம்மா அவர்கள் கூறுகின்ற வழிமுறைகளை பின்பற்றி அதன் மூலமாக ஆன்மீகத்தில் முன்னேற்றமும் இந்த உலகியல் வாழ்க்கையில் பல நன்மைகளும் அனுபவித்து வருகின்ற பக்தர் ஒருவர். வயது மூப்பின் காரணமாக அவருடைய தாயார் இறந்து போகிறார்கள். அந்த துக்கம் தாங்க முடியாமல் இந்தியா வரும்பொழுது அருள் திரு அம்மா அவர்களுக்கு பாத பூஜை செய்து அவர்களுடைய தாயாருடைய ஆன்மா அன்னையின் திருவடியை அடைய வேண்டும் என்று வேண்டிக் கொள்வதற்காக மேல்மருவத்தூருக்கு வருகிறார். பாத பூஜை செய்வதற்காக அவருடைய தட்டில் பூ, பழம் மற்றும் குருவை வணங்கி வழிபடும் விதமாக மரியாதைக்குரிய பொருட்கள் அனைத்தையும், மங்களம் நிறைந்த பொருட்கள் அனைத்தையும் வைத்து பாத பூஜை செய்ய முற்படுகிறார். அந்த கியூ வரிசையில் செல்லும் பொழுதே அவருக்கு துக்கம் அதிகமாக இருக்கிறது. அம்மாவை நெருங்க நெருங்க தன்னுடைய துக்கத்தை அடக்கிக் கொள்ள முடியாமல் அழுது கொண்டே செல்கிறார்கள். எல்லாவற்றையும் அறிந்த அருள் திரு அம்மா அவர்கள் இந்த பக்தர் வரிசையில் வரும்பொழுது அவரை அழைத்து, கலங்காதே, கண்ணை துடைத்துக்கொள், அழாத அழாத, எல்லாம் சரியாகிவிடும். பிறப்புன்னு ஒன்று இருந்தால் இறப்புன்னு ஒன்று இருக்கத்தான் செய்யும். அதனால் கவலைப்படக்கூடாது. உன்னோட அம்மாவை நீ நல்லா பார்த்துக்கிட்ட, கண் கலங்காத அப்படின்னு சொல்லிட்டு, நீ இன்னும் உன்னுடைய தாயாருக்கு செய்ய வேண்டிய கடமை ஒன்று பாக்கி இருக்கிறது என்று கூறுகிறார்கள். உன்னுடைய அம்மாவுடைய பழைய புடவை, அதாவது உங்கள் அம்மா உடுத்திட்டு இருந்த ஏதாவது ஒரு புடவையை எடுத்துட்டு வந்து வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி வேள்வியில் கலந்து கொண்டு இந்த யாக குண்டத்திற்கு அமர்ந்து, அந்த யாக குண்டத்தில் அமர்ந்து நீ யாகம் வளர்த்து, அதாவது வேள்வி செய்து, அந்த வேள்வியில் உன்னுடைய தாயுடைய பழைய புடவை ஒன்றை கொண்டு வந்து சேர்த்துவிடு என்று கூறுகிறார்கள். அவங்க அம்மாவுடைய பழைய புடவை ஒன்று கொண்டு வந்து அந்த வேள்வி தீயில இட வேண்டும் என்று அம்மா அருள் ஆணை இடுகிறார்கள். அதே போல அந்த பக்தரும் செய்தார். அவர்களுடைய தாயாரின் புடவை ஒன்றை கொண்டு வந்து அம்மாவுடைய வேள்வியில் கலந்து கொண்டு சித்திரை பௌர்ணமி வேள்வியில் அம்மா ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு விதமாக அருள்வாக்கு கூறுகிறார்கள், பொது அருள்வாக்கும் கூறுகிறார்கள். அவற்றை நாம் பின்பற்றுவதைப் போல அந்த பக்தரும் அவங்க அம்மாவுடைய புடவையை கொண்டு வந்து அந்த வேள்வியில் இட்டு அன்னையின் அருளாசியை பெறுகிறார்கள். அம்மா அந்த பாத பூஜையிலே சொல்கிறாங்க, உங்கள் அம்மாவுக்கு நீ செய்ய வேண்டிய கடமை ஒன்று பாக்கி இருக்கிறது, கண் கலங்க வேண்டாம். உங்கள் அம்மாவுடைய பழைய புடவை ஒன்று கொண்டு வந்து இந்த வேள்வியில் போட்டு, நான் உங்கள் அம்மாவை என்னுடைய திருவடியில் ஏற்றுக்கொள்கிறேன் என்று அம்மா அருள்வாக்கு கூறுகிறார்கள். அதன்படியே அவர் செய்து அந்த தாய்க்கு, தன்னை பெற்ற தாய்க்கு தான் செய்ய வேண்டிய கடமையை முழுமையாக செய்து நம் உலகத் தாயாகிய அருள் திரு அம்மா அவர்களின் ஆசையையும் பெற்றிருக்கிறார்கள். அவரை சுமந்த தாயாருடைய ஆசியும் அவருடைய ஆன்மாவும், அந்த ஆன்மாவின் ஆசியும் இவருக்கு கிடைத்திருக்கிறது. இந்த சித்திரை பௌர்ணமி பெருவிழாவில் நாம் கலந்து கொள்வதன் காரணமாக பல்வேறு நன்மைகள் நமக்கு கிடைக்கும். குழந்தை வரம் கிடைக்கிறது. அதாவது குழந்தையே இல்லைன்னு வந்தவங்க கூட அந்த வேள்வி செய்து குழந்தை வரம் பெறுகிறார்கள். உயிர் நீத்தவர்களுக்கு கூட நற்கதியை, அந்த ஆன்மாவிற்கு நல்ல கதியை கொடுக்கக்கூடியது சித்திரை பௌர்ணமி வேள்வி என்பது இந்த பக்தருடைய அனுபவத்தின் மூலம் நமக்கு
உணர்த்துகிறது. அதாவது குழந்தை வரம் இல்லைன்னா குழந்தை வரத்தையும் கொடுக்கும். இந்த வாழ்க்கையில் நாம் வாழும் பொழுது நமக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் கொடுக்கும். இந்த உலக வாழ்க்கை முடிந்த பிறகு கூட அந்த ஆன்மா அங்கேயும் இங்கேயும் அலையாமல் இருந்து உலகத்தாயாகி அன்னை ஆதி பராசக்தியின் திருவடியை அடைவதற்கும் அந்த சித்திரை பௌர்ணமி வேள்வி நமக்கு வழிவகுக்கும். இந்த பக்தர் அவர் வாய் திறந்து அம்மா கிட்டக்கு போய் எதுவும் கேட்கல. எங்கள் அம்மாவுக்கு இப்படி ஆயிடுச்சம்மா அப்படின்னு கேட்கல. எங்கள் அம்மாவுடைய ஆன்மாவை நீங்கள் ஏற்றுக்கங்கம்மான்னு கேட்கல. அவர் எதுவுமே கேட்கல. அந்த துக்கம் தாழாமல் அம்மாவிற்கு எதிராக நம்முடைய அருள் திரு அம்மா அவர்களுக்கு எதிரில் அவர் நின்று அழும் பொழுது, அம்மா உலகத்தாயாகிய அன்னை ஆதிபராசக்தியின் அவதாரம் அல்லவா, அந்த பக்தர் அழும் பொழுது பொறுக்காமல், அழாத, கவலைப்படாத, உங்கள் அம்மாவை நான் ஏற்றுக்கிறேன், இந்த சித்ரா பௌர்ணமி வேள்வியில் கலந்துக்கோன்னு எவ்வளவு அன்போடு கூறியிருக்கிறார்கள் என்பதை நாம் சிந்தித்து அம்மாவின் அருள் பெறுவோம். ஓம் சக்தி. ஓம் சக்தியே பங்காரோடிகளே ஓம். ஓம் சக்தியே பங்காரோடிகளே ஓம். ஓம் சக்தியே பங்காரோடிகளே ஓம். ஓம் ஓம். என்ன தவம் என்ன